Welcome to my channel. So இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா classification of systemsல இருந்து multiple choice question and answer. Already the previous video part 5ல ஒரு 3 classification of systemsல இருந்து நம்ம problems and multiple choice questions பார்த்துட்டோம். Okay. So இப்போ remaining 3 பார்க்கலாம். So already நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணிக்கோனா linear non-linear system, static dynamic system and வேரியன்ட் அண்ட் இன்வேரியன்ட் சிஸ்டம் எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது எது அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கோ. அண்ட் கிளாசிபிகேஷன் ஆஃப் சிக்னல், ஸ்டாண்டர்ட் சிக்னல்ஸ் எல்லாமே நம்ம ப்ரீவியஸா டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ நீங்க ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் நீங்க வாட்ச் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட சேனல்ல சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம் எம்சிக்யூ இன் தமிழ் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. அதுல வந்து இந்த வீடியோஸ் எல்லாமே அவைலபிள் இன் ஆர்டர். நீங்க இங்கிலீஷ்ல பார்க்கணும் அப்படின்னா சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம் எம்சிக்யூ அப்படின்னு ஆல்ரெடி ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. அதுல வந்து ஆல்ரெடி all MCQ, okay, இந்த 5 units ஓட MCQ video already posted. Then lecture videos வந்து signals and system அப்படின்னு ஒரு playlistல இருக்கு. அதுல full lecture videos for 5 unit, last 12 year Anna University questions எல்லாமே topic wise உங்களுக்கு solve பண்ணி எல்லாமே இருக்கு. You just use it. Okay. So இதோட link எல்லாமே நான் description boxல கொடுக்குறேன். நீங்க refer பண்ணிக்கோங்க. Okay. So now the remaining 3 classification நம்ம பார்க்க போறோம். இன்னும் என்ன கிளாசிபிகேஷன் இருக்கு அப்படின்னா காசல், நான் காசல், தென் இங்க நம்ம காசல், நான் காசல் அண்ட் த ஸ்டேபிள் அன்ஸ்டேபிள் சிஸ்டம் பத்தி பார்க்க போறோம். ஸோ காசல் அப்படின்னா என்னன்னா ஒரு சிஸ்டம் இஃப் த சிஸ்டம் அவுட்புட் டிபெண்ட்ஸ் அப்பான் த பிரசன்ட் இன்புட் and past input, okay, present and past input மட்டும் depend பண்ணி இருந்துச்சுன்னா that is said to be causal. If the system output depends upon present input, past input and future input depend பண்ணி இருந்துச்சுன்னா that is said to be the non causal. Okay, so எப்பயுமே ஒரு practically realizable system futureல நம்ம கொடுக்க போற input depend பண்ணி இருக்காது. Okay, so that type of system non causal. அப்ப ஃபியூச்சர் இன்புட் டிபெண்ட் பண்ணல அப்படின்னா அது காசல் இல்லைன்னா நான் காசல். ஓகே, ஸோ ஸ்டாட்டிக் டைனமிக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க. ஸ்டாட்டிக்னா ஒன்லி ப்ரெசன்ட் இன்புட், ப்ரெசன்ட் அவுட்புட் ஒன்லி ப்ரெசன்ட் இன்புட்டை டிபெண்ட் பண்ணி இருந்தா ஸ்டாட்டிக். இல்ல பாஸ்ட் இன்புட், ஃபியூச்சர் இன்புட் எல்லாத்தையும் டிபெண்ட் பண்ணி இருந்துச்சுன்னா அது வந்து இட்ஸ் அ டைனமிக். அதே மாதிரி இதுல வந்து ப்ரெசன்ட் இன்புட் பாஸ்ட் இன்புட்டை டிபெண்ட் பண்ணி இருந்தா காசல், ஃபியூச்சர் இன்புட்டையும் டிபெண்ட் பண்ணி இருந்துச்சுன்னா இட் இஸ் அ நான் காசல். ஓகே, இதோட இன்னும் டீட்டெயிலா நீங்க படிக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி நம்மளோட லெக்சர் வீடியோஸ்ல ஃபுல் திங் இஸ் அவைலபிள். நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்குறேன். ஓகே, ஸோ நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ யூ சி த ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எ சிஸ்டம் இஸ் செட் டு பி காசல் வென் த அவுட்புட் டிபெண்ட்ஸ் ஆன் டேஷ். ஓகே, இப்பதான் சொன்னோம் present and past input but does not depends upon the future input. Correct, இதான் correct. Present, past and future input. Okay, future input present past வரலாம், future input மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்க கூடாது. Okay, so A is the correct answer. The next one, a system is said to be non-causal when dash. அப்ப non-causal என்ன சொன்னோம், futureையும் டிபெண்ட் பண்ணி இருக்கணும். The output at the present depends on the input at an earlier time. Earlier timeனா ப்ரீவியஸ்ல நம்ம கொடுத்த இன்புட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது நான் காசலா கிடையாது. The output at the present does not depends on the factor of time at all. இல்ல, the output at the present depends on the input at the current input. current inputல கொடுக்கறது டிபெண்ட் பண்ணியிருந்தா அது நான் காசலா இல்ல. Output at the present depends upon the input at a time instant in the future. So futureல கொடுக்கிற input depend பண்ணிருக்கு. So D தான் correct answer. So which one of the following system is causal? இப்ப causal இப்ப நீங்க பார்க்கணும் அப்படின்னா நமக்கு என்ன வரலாம், present input x of t வரலாம், அப்புறம் past வரலாம். pastனா என்ன வரணும், x of t minus 1, t minus 2 இதெல்லாம். So இந்த term மைனஸ் டேர்ம்லாம் வந்துச்சுன்னா அது causal. இதே வந்து உங்களுக்கு x of t plus 1, t plus 2, x of 2t இதெல்லாம் வந்துச்சுன்னா அது வந்து நான் காசல். ஓகே, இப்போ இங்க பாருங்க, y of t equal to x of t plus x of t minus 3 plus x of t squared. ஓகே, x of tங்கிறது present input, x of t minus 3ங்கிறது past input.
இது ரெண்டும் வரலாம். ஆனா x of t squared, t squared னா என்னது? இது future input. ஏன்னா இப்ப t க்கு வேல்யூ கொடுத்து பாருங்க. t க்கு இப்ப 2 கொடுத்தோம் வச்சுக்கோங்களேன், 2 squared 4. அப்ப 2ங்கிற நம்ம பொசிஷன்ல இருக்கும்போது டைம் 4ங்கிறது என்னது? future input. கரெக்டா? சோ இது வந்து future input. அப்ப இது வந்து non causal. Next, y of n equal to x of n plus 2. நான் சொன்னேன் இல்லையா, இந்த n plus வந்தாலே இது வந்து future input. இதுவும் கிடையாது. y of t equal to x of t minus 1 plus x of t minus 2. இது கரெக்ட். இது ரெண்டுமே என்ன அப்படின்னா previous input. ஸோ இது வந்து causal system. இதான் நம்மளோட கரெக்ட் ஆன்சர். y of n equal to 2 into n squared. இது future. ஸோ நமக்கோட ஆன்சர் வந்து C. ஓகே, ஸோ பாருங்க, presentனா x of t, x of n. t minus 1, n minus 1, n minus 2 வந்தா அது past input. காசலுக்கு இதுவும் இதுவும் வரலாம். ஓகே, t plus 1, t squared, 2t இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அது future. ஓகே, future வந்தா அது non causal. Next, is the signal x of t equal to e power at u of t? இது causal அப்படின்னு கேட்டிருக்காங்க. Yes, causal. ஓகே, e power at u of t. So e power at u of tங்கிறது வந்து இது என்ன சிக்னல்? இது வந்து நமக்கு பாசிட்டிவ் டைம்ல மட்டும்தான் இந்த சிக்னல் அவைலபிள். ஸோ இது causal signal. Then the next one, check the following system for causality. Okay, causality-ங்கிறது the condition in order to check the system is causal or not. இதுல 4 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அப்ப பாருங்க, first y of n equal to 3x of n plus 2x of n minus 1. ஓகே, இது causal தான். இதான் causal. ஏன்னா இது present input, இது என்னது? past input. Okay, then y of n equal to 3x of n plus 2x of n plus 1. x of n plus 1 வந்தாலே future. இது கிடையாது. இதுவும் future previous இருக்கு. இது future previous எல்லாமே இருக்கு. So first is the answer. Then check the following system for causality. Okay, so இதுல எதுன்னு பார்க்கணும். First one, இது present input, past input. இது causal. இது பாருங்க, x of n plus 3. n plus 3 வந்து n plus 3 வந்தாலே, n plus 3, n plus 1 வந்தாலே அது future input கிடையாது. x of 2n, அதுவும் என்னதான்? 2n நாலும் future தான். So இது மட்டும்தான். First one is the answer, one only. Then which one is a non-causal system? Okay, non-causal. Y of n equal to x of 2n. Okay, x of 2n. இப்போ இங்க கொடுத்து பாருங்க, நீங்க உங்களுக்கு தெரியல இது கண்டுபிடிக்கலாம், n-க்கு வேல்யூ கொடுத்து பார்க்கணும். இப்போ n-க்கு நம்ம 1 கொடுக்குறோம். 1 கொடுக்கும்போது அப்போ y of 1 is equal to x of 2. அப்போ 1-க்கு 2ங்கிறது என்னது? future input. Okay, so this is non-causal. Then இது y of n equal to x of n by 2. n by 2 வந்தா அது previous input டிபெண்ட் பண்ணியிருக்கும். இதுவும் previous and present. இது ரெண்டும் causal. இதுதான் non-causal. கரெக்டா? Then the discrete time system describes y of n equal to x of n squared is dash. இப்போ இங்க பாத்தீங்கன்னா எல்லாமே கொடுத்திருக்காங்க. That is 3 இது செக் பண்றது, லீனியரா நான் லீனியரா, டைம் வேரியன்ட் இன்வேரியன்ட், காசலா நான் காசலா. ஃபர்ஸ்ட் இது காசலா நான் காசலா? x of n squared. So n squared வந்தாலே என்ன சொன்னோம்? நான் காசல். அப்ப இதுல வந்து இது வராது, b வராது, a c d தான் வரும். ஓகே, தென் நெக்ஸ்ட் என்ன செக் பண்ணணும்? நம்ம லீனியரான்னு செக் பண்ணோம். இப்ப லீனியர் செக் பண்றதுக்கு நம்ம ப்ரொசீஜர் பார்த்துருக்கோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் இன்புட் அப்ளை பண்ணோம். ஸோ y1 equal to x1 of n squared. அடுத்து y2 equal to x2 of n squared. தென் ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. ஓகே, அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? தட் இஸ் ரெண்டு இன்புட்டையும் x1 plus x2 ஆட் பண்ணி நம்ம அப்ளை பண்றோம். ஸோ அட் த டைம் x1 of n squared plus x2 of n squared வரும். ஸோ இட்ஸ் அ லீனியர். அது மாதிரி டைம் இட்ஸ் அ வேரியன்ட் சிஸ்டம். ஓகே, வித் ரெஸ்பெக்ட் டு டைம் இது வேரி ஆகிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் n-க்கு பதிலாக கொடுத்தோம்னா x of n minus k the whole square வரும். அப்புறம் x of n squared minus k. ஸோ இது டைம் வேரியிங் சிஸ்டம். ஓகே, ஸோ A is the answer. Then the next one, when we take up the design of system, ideally, how do we define the stability of a system? So the last classification, stable unstable system. Okay, so இதுவரை நம்ம linear non-linear, time variant invariant, static dynamic, causal non-causal,
பார்த்தோம். The last one category stable and stable. So stable அப்படின்னா ஒரு சிஸ்டமுக்கு ஒரு பவுண்டட் இன்புட். பவுண்டட் அப்படிங்கிறது ஒரு ஃபைனைட் இன்புட். ஓகே, ஒரு ஃபைனைட் இன்புட் எக்ஸ் ஆஃப் டி கொடுக்கும்போது அந்த சிஸ்டம் ஒரு பவுண்டட் அவுட்புட், ஒரு ஃபைனைட் அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணுச்சுன்னா the system is said to be stable. ஓகே, ஃபைனைட் இன்புட்டுக்கே அந்த சிஸ்டம் இன்ஃபைனைட் அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணுச்சுன்னா it is called as unstable. So according to the definition, C is the answer. பாருங்க, a system is stable if a bounded input gives the bounded output for all values of input. Correct? So C is the answer. Then the next one, comment on the stability of the following system. இப்போ stability check பண்ணோம். y of n equal to x of n minus 1. அதாவது இங்க x of nங்கிறது தான் இன்புட். அப்ப என்ன மீனிங்னா ஒரு ஃபைனைட் இன்புட். இப்ப x of n இருக்க பிளேஸ்ல ஒரு 10 கொடுத்தோம் அப்படின்னா what is the output y of n? 10 தான். ஸோ ஃபைனைட் இன்புட் கொடுக்கும்போது அவுட்புட் என்ன வருது? ஃபைனைட் அவுட்புட். அப்ப அந்த சிஸ்டம் வந்து ஸ்டேபிள். புரியுதா? ஸோ ஃபைனைட் இன்புட் கொடுக்கும்போது இன்ஃபைனைட் அவுட்புட் வந்தா அதுதான் அன்ஸ்டேபிள் சிஸ்டம். தென் வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் பிபோ? இப்ப இந்த ஸ்டெபிலிட்டியை நம்ம பிபோ ஸ்டேபிள் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். பிபோனா பவுண்டட் இன்புட் பவுண்டட் அவுட்புட். ஓகே, ஸோ டி தான் பவுண்டட் இன்புட் பவுண்டட் அவுட்புட் ஸ்டேபிள் சிஸ்டம். பவுண்டட் இன்புட்னா ஃபைனைட் இன்புட் கொடுக்கும்போது ஃபைனைட் அவுட்புட் வரதுக்கு பேர் தான் பவுண்டட் இன்புட் பவுண்டட் அவுட்புட் stable system. Okay, when is a system said to be bibo stable? When boundary conditions of the system are stable, when there is a stability in overall system, every bounded input results in bounded output. Okay, ஒரு bounded input கொடுக்கும்போது bounded output produce பண்ணுச்சுன்னா that is a bibo stable system. Then the next one, when does a signal said to be bounded? ஓகே, பவுண்டட்னா என்ன அப்படின்னா the magnitude does not grow without bound. ஓகே, அதாவது ஒரு வேல்யூ வந்து இப்ப ரேம்ப் சிக்னல் எடுத்துட்டோம் வச்சுக்கோங்க. ரேம்ப் சிக்னல் வந்து என்ன கிடையாது? பவுண்டட் கிடையாது. ஏன்னா இதோட ஆம்பிளிடியூட் என்ன ஆகும்? டைம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இந்த மாதிரி இல்லாம ஒரு ஃபைனைட், இவ்வளவுதான் இதுக்கு ஃபைனைட், இவ்வளவு 5 வோல்ட்னா 5 தான் மேக்ஸிமம் வேல்யூ, அதுக்கப்புறம் அது இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ the magnitude does not grow without bound. It is called as a bounded input. Okay, then the system y of t equal to t into x of t is stable. This stable இல்லையான்னு கேட்டிருக்காங்க. It's a unstable. Okay, ஏன் அப்படின்னா இப்ப நம்ம டைம் வந்து இன்ஃபினிட்டியா இருக்கும்போது அவுட்புட் நமக்கு என்ன? ஏன்னா இங்க பாருங்க, அவுட்புட் ஈக்குவல் டு t into x of t. ஓகே, இப்ப இன்புட் ஃபைனைட்டா கொடுக்கும்போது நமக்கு அவுட்புட் depends upon the time and input. இப்ப டைம் t வந்து இன்ஃபினிட்டியா இருந்துச்சு அப்படின்னா what is the output? Output y of t equal to infinity வரும். So it is called as a unstable system. Okay, then the next one, which of the following system is stable? இதுல எது stable? y of t equal to log x of t, y of t equal to sin x of t, exponential of x of t, t x of t plus 1. இதுல எது stable? இப்ப log x of t. ஓகே, ஸோ logarithm of இப்ப sin, இப்ப இது sin பாத்தீங்க அப்படின்னா சைனோட வேல்யூ, sin x ஓட வேல்யூ எப்பயுமே பவுண்டட். அதோட மேக்ஸிமம் வேல்யூ +1, மினிமம் வேல்யூ -1. கரெக்டா? அப்ப நீங்க இன்புட் எவ்வளவுதான் கொடுத்தாலும் உங்களோட sin x of t யோட ஆன்சர் இன் பிட்வீன் -1 and +1 தான் இருக்கும். ஸோ அவுட்புட் வந்து பவுண்டடா கிடைக்கும். கரெக்டா? இதே எக்ஸ்பொனென்ஷியல் அப்படின்னா எக்ஸ் ஆஃப் டி இன்க்ரீஸ் ஆக அவுட்புட் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். கரெக்டா? ஸோ திஸ் y of t equal to sin x of t is the stable system. கரெக்டா? ஸோ these are all the some of the questions from நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்? காசல், நான் காசல் அண்ட் ஸ்டேபிள் அண்ட் ஸ்டேபிள். இன்னும் நீங்க நிறைய ப்ராப்ளம்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லெக்சர் வீடியோஸ்ல சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ங்கிற பிளேலிஸ்ட்ல எல்லா வீடியோஸுமே அவைலபிள். அதுல நம்ம டாபிக் வைஸ், ஓகே, ஸோ எல்லா டாபிக்கும் ஆர்டரா நமக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் and please subscribe my channel for more videos and press the bell notification button. Then only you can get the notification once I am posting the video. Okay, so thank you. We will meet in the next video with one more topic.